Good morning champion, this is Professor Austin from Government College of Technology. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டெக்னிக்கல் மாரத்தான் பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து 72nd கொஸ்டின். ஒரு சைட் அண்ட் ஃபேஸ் கட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அது 125 mm டயமீட்டர் இருக்குது, 10 டீத் இருக்குது, கட்டிங் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 14 மீட்டர் பர் மினிட்டு, டேபிள் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 100 mm பர் மினிட்டு. ஸோ டேபிள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்றப்போ வந்து ஃபீட் பர் டூல் கேட்குறாங்க. ஃபீட் பர் டூல் கண்டுபிடிக்க முன்னாடி வி வந்து 14 மீட்டர் பர் மினிட், இப்போ டி வந்து 0.125 நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என் கண்டுபிடிக்கணும். என் வந்து 35.65 RPM வருது. ஸோ ஃபீட் பர் டூத்னா வந்து எஃப் சஃபிக்ஸ் இசட் சொல்லலாம், இல்லை எஃப் சஃபிக்ஸ் டி கூட சில புக்கில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எஃப் டிவைட் பை இசட் என் அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப் வந்து 100, இசட் வந்து 10, என் வந்து 35.65. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து 0.286 mm வரும். ஸோ இது நல்ல ஃபேமஸான ப்ராப்ளம், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இட் இஸ் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆல் த எக்ஸாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரில் பீட்டுக்கு வந்து மெஷின் டைம் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம். ஸோ வந்து வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க, அதில் வந்து டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 0.0318. ஸோ நான் என் கண்டுபிடிக்க என் வந்து எக்ஸாக்டாக 200 RPM வருது. இப்போ மெஷினிங் டைமுக்கு ஃபார்முலா T = L / Fn. இந்த எல்ன்றது வந்து திக்னஸ்ஸு ப்ளஸ் அப்ரோச் ப்ளஸ் ஓவர் ட்ராவல். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதான் நம்மளோட இது இருக்குன்னா, ஸோ எப்படி இருக்கும் அப்படிம்பாங்கன்னா, ஸோ இதான் வந்து அப்ரோச்சு. ஸோ அதை வந்து அப்படியே உள்ளே வந்துச்சுன்னா இங்கே வரது வந்து ஓவர் ட்ராவல் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வெளியில் வரும்போது வந்து இந்த இடம் வந்து ஓவர் ட்ராவல், இது அப்ரோச்சு, இது திக்னஸ். மூணுத்தையும் கூட்டினா ATO 113 / 0.3 × 200 போட்டோன்னா நமக்கு 1.88 மினிட் வரும். இந்த ஒன்னை வந்து 1 மினிட் அப்படியே போட்டுக்கலாம். இந்த 0.8 × 60 போட்டிங்கன்னா 53 செகண்ட் வரும். ஸோ நம்ம 60 செகண்டு பார்த்திங்கன்னா இல்லை 44, 49, 40 பார்க்கும்போது இது 88ன்றப்போ 53 செகண்ட் வரும்ன்றதை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மெஷினிங் டைம் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இன் எக்ஸாம். அடுத்ததாக என்ன கொஷின் பார்க்க போகிறோன்னா, இன்ஜினியரிங் பிளாஸ்டிக்கில் என்னென்ன பொருளை செய்யலாம் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டோம். சர்ஃபேஸ் பிளேட்டு, கியரு, கைட்வேஸ் ஃபார் மெஷின் டூலு, ஃபவுண்ட்ரி பேட்டர்ன் எல்லாமே வந்து செய்யலாம். ஆனால் சர்ஃபேஸ் பிளேட் மட்டும் ரொம்ப அந்த அக்யூரசி வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணனால இதில் செய்ய மாட்டாங்க. மற்ற மூணுமே செய்யலாம். சர்ஃபேஸ் பிளேட்டை தவிர்த்து கியரு, கைட்வேஸ் ஃபார் மிஷின் டூல், ஃபவுண்ட்ரி பிளாஸ்டிக் செய்யலாம். ஸோ சர்ஃபேஸ் பிளேட் செய்ய முடியாது, ஏன்னா அது ரொம்ப அக்யூரஸியாக நம்ம செய்யணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஆப்ஷன் வந்து 2, 3, 4 கல்கட்டா இஸ் த ரைட் ஆப்ஷன். 2, 3, 4 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பாலி டெட்ரா ஃப்ளோரோ ஈத்தீன், PTFEன்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. PTFE யார் இவனோட குணாதிசயம்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு இது வந்து பாலி டெட்ரா அப்படின்ற போது வந்து தெர்மோ பிளாஸ்டிக் தான், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக் வராது. இந்த மூணாவது மட்டும் வராது. 3 இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. இப்போ 1, 2, 5 தான் ஆன்சரு. ஸோ லோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு, எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. 1, 2, 5 நான் ஸ்டிக்கிங் டு த சர்ஃபேஸ், ஸ்டிக்கிங் ஒட்டிக்கும். ஸோ ஒட்டிக்கும், இங்கே ஐக்கு பதிலாக லோ போட்டோன்னா முடிஞ்சிடும் சரியா. ஸோ தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல், லோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு, அதான் வந்து லோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து 1, 3 அப்படின்னு பார்க்கும் 1 வந்தது, 2, 4 பார்க்கும்போது 2 வந்தது. 2 வந்து லோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். 5 வந்து எலக்ட்ரிக் இன்சுலேட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஸ்டிக்கிங் டு சர்ஃபேஸ்ன்றது பச்சை போய் ஒட்டும், ஸ்டிக்கி PTFE வந்து ஒட்டும். ஸோ அதனால் வந்து PTFE வந்து நமக்கு ஒட்டுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெர்மோ பிளாஸ்டிக் மெட்டீரியல், லோ ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் used as a electrical insulator, sticking to the surface. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, த ஆர்ம் ஆஃப் த ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 3.9 மீட்டர் பர் மினிட்டு. அப்புறம் சிங்கிள் ஸ்டார்ட் ஸ்கொயர் த்ரெட் சொல்லிட்டாங்க, 6 mm பிச் சொல்லிட்டாங்க, 30 mm டயமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, ஸ்பீடு கேட்குறாங்க. ஸ்பீடு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்க்ரூவோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூவோட ஸ்பீடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரூவோட ஸ்பீடு வந்து தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்மோட ஸ்பீடு, ஸ்க்ரூவோட ஸ்பீடு ஈக்குவல் டு ஆர்மோட ஸ்பீடு பை பிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஆர்மோட ஸ்பீடு வந்து 3.9 மீட்டர் பர் மினிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் வந்து மில்லிமீட்டராக மாற்றுறோம். இது வந்து 6 mm பிச்சு. ஸோ 6 mm அங்கே இங்கே mm பர் மினிட் இருக்குது, இங்கே mm இருக்கா. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 6
mm per ஒரு ரெவல்யூஷனுக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு இது பண்ணலாம். ஸோ நம்ம இது பண்ணால் we can get 650 revolution per minute வரும். That is the answer. So option A is the right answer. நேரடியாக வகுக்க வேண்டியது தான், யூனிட் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் தான். இது வந்து மில்லிமீட்டர் பெர் மினிட்டு, இது மில்லிமீட்டர் பெர் ரெவல்யூஷன். ஸோ ரெவல்யூஷன் மேலே போயிடும், அவ்வளோதான், சிம்பிள் விஷயந்தான். இது ஸ்பீட் ஆஃப் த ஆர்பிஎம்னால என்எஸ் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் an odd method for reducing the cutting force. கட்டிங் ஃபோர்ஸை வந்து கம்மியாகிறதுக்கு ஆசைப்பட்றாங்க. எஸ், ப்ரொவைடிங் ஷியர் பண்ணால் கட்டிங் ஃபோர்ஸ் கம்மியாகும், ப்ரொவைடிங் ஷியர் பண்ணால் கட்டிங் ஃபோர்ஸ், ஸ்டெப்பிங் பஞ்ச் யூஸ் பண்ணால் கட்டிங் ஃபோர்ஸ் ஆகும். டை கிளியரன்ஸுக்கும் கட்டிங் ஃபோர்ஸுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டை கிளியரன்ஸ்னால கட்டிங் ஃபோர்ஸ் குறையாது. ஸோ நல்லா ஃப்ரீயாக வர்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் 1841 HSS டூல். 1841 வந்து HSS டூலுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 டங்ஸ்டன் 4 குரோமியம் 1 வெனடியம். 18 வயசு வாலிபன் 4 வருஷ கோர்ஸ் முடிக்க ஒருவன் வந்தான். 1841 18 டங்ஸ்டன் 4 குரோமியம் 1 வெனடியம். இந்த டங்ஸ்டன் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் வந்து ஹார்ட்னஸ்க்காக யூஸ் ஆகும், குரோமியம் வந்து கரோஷன் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் ஆகும், வெனடியம் வந்து டஃப்னஸ்க்காக யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நமக்கு எக்ஸாமில். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னா ப்ரொஃபசர் டாக் சேனலை லைக் பண்ணுங்கள். ஏன்னா எதை நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுதான் உங்களை வந்தடையும். நீங்கள் கற்றுக்கிட்டதை பிறருக்கு ஷேர் பண்ணுங்கள், அதுதான் வளர்ச்சியை நோக்கி உங்களை நகர்த்தும். உங்கள் நன்றி, அன்பு, பாராட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த டெக்னிக்கல் ஜேர்னி என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரொஃபசர் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே ஒரு டெஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக ஒரு கம்யூனிட்டி கிடைக்கும், அதில் தொடர்ந்து நீங்கள் பயணிக்கலாம். ஃபார் ஃபர்தர் கான்டாக்ட் 9840587794 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.